இதடா டைட்டாரடா மாட்ட இங்காடி கையில பேட் யூஸ் பண்ணாதீங்கடா டேய். யாராவ நம்மள தோத்தக்கற பரா ஏன்சில்ல பா மாட்டி மகன் வெட்டடா அடில பரா சுந்தர ஏன்சில்ல இது வந்து ஆட்டோ நான் அடில ஓட்ட அப்படியே கை விட தூரம் கை விட்டு தூக்கி போயிடலாம். இது गाइस இப்போ எத்தனை யாரா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏய் வரணும் குமாசா அடில வரணும் மசையில போட்டு வெயிட் பண்ணலாம்டா. போடு ஓய் மீன்டா போடா எங்கடா மீனாடா காட்டு இருக்குடா யாரா இருக்கு கை விடு அங்க இங்க ஒரு கோப்புக்கு ஒரு ஸ்கோப்புக்கு ஒரு யாரா. ஏன் இந்த பாட்டை மீன் ஏறிச்சுன்னா சூப்பரா இருக்குதா. மீன் பாரு எவ்வளவு பெருசு மீன் எகிட்டானுடா நீ தூது எகுறானுங்கடா. கயிறு வேற சொல்லடா புடிடா அந்த மீன் பிடிங்கடாடி. மீன் பிடிச்சா செத்துருவோம். ஏன் எங்கடா ஏய் ஆமாண்டா இந்த குப்பைங்களோ தொல்லையா இருக்குடா. எவ்வளவு குப்பைங்களை போடுறாங்க. गाइस இந்த குப்பையெல்லாம் நம்ம ஒன் டே வந்து க்ளீன் பண்ணலாம். இது 10 மேல இருக்குமா? 10 மேல இருக்கும்டா. ஏய் வாட்டர் கேன் குப்பைல இருக்குதுடா. பரவாயில்லை தூக்கி. அடா சே தூக்குடா பட்டுனே. இருக்கு இது பண்றா. ஏய் ரெண்டேடா ஒரேடா. ஸ்கோப் ஒன்னு தான் மாட்றானுங்க. ஒண்ணனேல பாட்டல போடுங்கடா டேய். ஏய் இந்த ரெண்டு வாட்டர் கேன் தூக்கி போடுங்கடா வருமா. மேல போடு. गाइस ரெண்டு கேனை க்ளீன் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு கேனை க்ளீன் பண்ண மாதிரி எல்லாரும் ஒரு கேனோ குப்பையோ எடுத்து க்ளீன் பண்ணாலே போதும் गाइस. நம்ம என்விரான்மெண்ட் ரொம்ப சுத்தமாயிடும். பட் ஆனால் யாரும் அதை பற்றி கன்சர்ன் பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல ஏய் இறங்காதீங்கடா ரிஸ்க்குடா அது ஒரு ஆழமா இருக்குடா. ஒரே ஸ்கோப்டா அவ்வளவுதான்டா. ஏன்னா டைம் ஆகுதுடா. பார்த்து போங்கடா வழுக்கும். गाइस இப்போ எத்தனை ஷ்ரிம்ப் இருக்குன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த லொகேஷன் எங்கன்னு தெரிஞ்சா
சொல்லுங்க guys. ஏய் பார்த்து போங்கடா. போற தண்ணில போறா. ஏய் ஒருத்தர் இருக்கான். ரெண்டு பேரா. கொடுத்துடா. ஏய் இப்படி காட்டுடா. நீ குமசா போடு குமசா டைட் பண்ணு நீ வலிக்கடா அடி. தூக்குடா. மொத்த எங்கடா அடா மூர்த்தி தூக்குடா. நான் இங்க வலிச்சு எடுத்துன வரேன் நீ இது பண்ணுங்கற. மூர்த்தி ஏறாவல மிஸ் பண்ணிருக்காங்க गाइस. ஏய் டைட் பண்ணு. இங்க போட வந்து நாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம்னா ஜிடி ரெட் ஸ்னாப்பர் அண்ட் நிறைய ப்ரெடேட்டர் ஃபிஷ்லாம் வந்து இந்த ஷ்ரிம்புக்கு பைட் நல்லா படும். அதனால தான் கைஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துமே நாங்கள் இந்த இடம் இவ்வளோ பிடிச்சிட்ருக்கோம். ஒரு கண்டென்ட் எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க கைஸ். என்னதா எவ்வளோ வரணும் பின்னாடி வருவோம் நம்ம எப்படா பிடிக்கிறது. கைஸ் எங்கே போனாலும் இந்த ஜெல்லி ஃபிஷ் தோலை தாங்க முடியல. பாருங்க கைஸ் இங்கே ஒரு ஜெல்லி ஃபிஷ் வந்துருக்கு. எத்தனை மணி வரைக்கும் போகுது? 1 மணிக்கா? திங்கக்கிழமை போகலான்ட்டாங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ் நம்ம மேலே போட்டால் ஸ்கின் அலர்ஜிக்கு ரொம்ப ஏற்படும். வாமிட்டிங் சில பேருக்கு வரும். கஷ்டப்பட்டு குச்சினா இருக்கானுங்க. ஏதா ஏய் பேர்ட் வாட்ச் யூஸ் பண்ணாதீங்கடா. கீழே இருக்கான். நாங்கள் போயிட்டு வால் செலுத்தணும் கைஸ். ஒரு ஸ்கோப்புக்கும் ஒரு ஸ்ட்ரிம் போயிருது. பாருங்க கைஸ் லாக்காடா. ஒருத்த லாக்கு கைஸ். கைஸ் வெயில் வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இந்த வெயிலில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. போகலாமாடா என்ன பண்ணுறது. நம்ம நிறைய ஃபிஷ் நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்தமாரி கஷ்டப்பட்டு பைட்டு பிடிச்சி தான் ஆகணும். ஆள் உண்டா அந்த சைடு? அந்த சைடில் பார்த்துட்டு போகலாம். ஏய் ஓடுறான்டா. ஏய் வரானுங்க. ஏய் சுரேந்திரி பார்த்து கலவை. துணி போடுறான். டப்பா தூக்கி போறான். இந்த டப்பா வச்சு போடுங்கடா. லாஸ்ட் ஸ்கோப் ரெடி. டைம் ஆகுதுடா. இப்போ இந்த இறால காலி பண்ணுறதுக்கே எங்கள் டைம் ஆகிடும் போல. சீக்கிரம் தான் போகிறோம். ரெட் ஸ்னாப்பர் நல்லா ஒரு 5-6 பிடிக்கணும். இந்த குப்பையெல்லாம் ஒரு வாட்டி போடும் போதுமே யோசிச்சிருந்தா குப்பையே இருந்திருக்காது. பாருங்க கைஸ் ஒரு லூர் ஒன்று இருக்கு. ஏய் பாத்துடா தண்ணியில் உள்ள போறீங்கடா. இந்த லூர் வந்து பார்த்தீங்கன்னா டூனா ஃபிஷ். கொஞ்சம் பெரிய பிரெடேட்டர் ஃபிஷ்ஷை டீப் சீல பிடிப்பாங்க கைஸ். பாருங்க தெரியுதா நல்லா. பாத்துடா 20,000 பத்துமா? எல்லாம் உயிரோட எத்தனை போகணும்டா. பண்ணு கட்ட தோறுக்கு. ஏய் தாவியாடா இது? தாவியா? இப்போ இங்கே போட போகிறோமாண்ணா? அது ஏன்டா எத்தனை வந்தோம் இதை? இல்லை கைஸ் பாருங்க லாஸ்ட்டாக நம்ம இவ்வளோ ஷ்ரிம்ப் தான் பிடிச்சிருக்கோம்.
ஏ பண்ண அரடா சட்டையில மாட்டிக்குதுல. எங்க அப்பா பாரு, எங்க அப்பாவும் சப்ஸ்கிரைபர் தான். எங்க அப்பா எல்லா வீடியோக்கு கமெண்ட் போடுவாரு, சூப்பர் गाइस சூப்பர். ஏ வெயில் ஏறணும்னு போயிட்டானுடா. இப்போ வந்த டைமுக்கு நம்ம எத்தனை யாரால பிடிச்சிருப்போம்? 20,000 வண்டி இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம்.